வணக்கம் மக்களே, நான் உங்கள் புதிய கோட் ஃபார்ம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கடையம் மாட்டுச்சந்தையும் லைவ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாங்க பார்க்கலாம். பாருங்க தப்பனங்கால் போட்டு சோறு சாப்பிட்டு நாள் கணக்கா வார கணக்கா மாச கணக்கா வருஷ கணக்கா ஆகுதுன்றாங்க. ஆமாண்ணே, இந்த முழங்கால்ல நீர் கொத்துக்கும், இந்த முழங்கால்ல வீக்கும், இந்த குதிகால்ல பாருங்க நீர் கட்டு. ஆமா, அந்த மாதிரி நீர் இருக்கிறவங்க நைட்ல படுக்கிறதுக்கு முன்ன எங்க தைலத்தை கொஞ்சம் எடுங்க. இந்த முழங்கால்ல மேல் பகுதியில கொஞ்சம், பின்னாடி நரம்புல கொஞ்சம் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லை பிரச்சனை இல்லை, இருங்க இருங்க இருங்க. எப்படி இருக்கு வியாபாரங்கள்? பரவாயில்லையா? சரி 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 சரி. கையிலாம் என்ன ரேட்டு? மூட்டை கையில் 100 தானா? சரி சரி சரி. சட்டி 85 90 100. சரி சரி சரி. 120 ரூபா வைக்கேன். 100 ரூபா கேட்டா கொடுத்துருவேன். சரி சரி சரி. செட் எல் எக்ஸ்எல். சரி சரி. எல் 100 ரூபா, எக்ஸ்எல் 120. சரி சரி. ட்ரிபிள் எக்ஸ்எல் வந்து 140. சரி சரி. அத 10 ரூபா அது பண்ணி கொடுத்துருவேன். சரி சரி சரி. சாக்ஸ் வந்து எல் எக்ஸ்எல். சரி சரி. ட்ரிபிள் எக்ஸ்எல் 4 எக்ஸ்எல் 3 எக்ஸ்எல் எல்லாமே 120 ரூபா 140 ரூபா. சரி சரி சரி. குவாலிட்டி. சரி சரி. 20 ரூபா ஏதாவது கேட்டா கம்மியா போட்டு கொடுத்துருவேன் நம்ம. சரி 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 சரி. சரி சரி சரி. குவாலிட்டி நல்லா இருக்குல்ல? 100 ரூபாய்க்கு இருக்கு. சரி சரி சரி. 60 ரூபா கூட 50 ரூபாய்க்கு இருக்கு. பெரிய துண்டுலாம் 50 ரூபாய்க்கு இருக்கு. சரி சரி சரி. குவாலிட்டில இருக்கு. பேண்ட்லாம் 180 170 160. சரி 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 சரி. அது ஷார்ட்ஸ்லாம் என்ன ரேட்டு லாஸ்ட் இருக்க ஷார்ட்ஸு? பெரிய ஷார்ட்ஸ் வந்து 120 140. சரி சரி சரி. சரி சரி சரி. ஒயிட் பண்ணி இருக்கு, உள் பண்ணி இருக்கு. சரி சரி. ஷார்ட்ஸ் சாரம் அண்ட்ராயில் எல்லாமே இருக்கு. சரி சரி சரி. எல்லாம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். சந்தைக்கு வந்தால் மட்டும் வாங்கிக்கலாம். ரேட்டு பார்த்து அனுசரித்து கொடுப்பீங்க. எல்லா தண்ணியும் போகக்கூடிய ஆள் தான். சரி சரி சரி. சரி 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 சரி. மாட்டுச்சந்தை சரி சரி சரி. போகக்கூடிய ஆள் தான். சரி சரி சரி. வந்து சௌரியமாக இருக்கும். சரி. ஓகே மக்களே, பாருங்கள், சந்தைக்கு வந்தீங்கன்னா வந்து நம்ம பாய்கிட்ட வந்து நம்ம டவலு துண்டு எல்லாமே வாங்கிங்க. நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ரேட்டு வந்து பார்த்து அனுசரித்து தருவாங்க. ஆமாம், வெரைட்டிஸ் எல்லாமே கிடக்கு. ஆமாம், கைலி ஐட்டங்கள்லாம் எல்லாமே வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி போட்டுருவேன். ஆமாம், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ரேட்டு பார்த்து அனுசரித்து தருவாங்க. கேட்ட வரைக்கும் ஆமாம், சந்தைக்கு வந்தீங்கன்னா கைலி வாங்கிங்க. சரி பாய், பார்க்கலாம் பாய். என்ன ஆடு வாங்கியிருக்கீங்களோ? என்ன ரேட்டு? 15,000மா? சென ஆடா? சரி சரி சரி. எத்தனை பல்லு? பல்லு பார்க்கலையோ? சரி சரி. ஆடு நல்லாயிருக்கு. இது குட்டி என்ன ரேட்டுன்னு வாங்கியிருக்கீங்க? 5,500. பொட்டையா கடாவா? பொட்டை. சரி சரி சரி. நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. இதெல்லாம் பாருங்கள், வளர்ப்பு கத்த குட்டிங்க. அது எல்லாம் நாடு. ஆமாம், நாடு ஈர்சல்
எல்லாம் மிக்சிங் இருக்குது. வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும். செங்கடெல்லாம் கிடக்கு. அந்த ஓரத்தில் கிடக்கு பாருங்க அடிக்கரிசல், அதெல்லாம் வந்து நல்லா நெட்டு உயரம் வருங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா தெளிவாக இருக்குது சரக்கு. இந்த அடிக்கரிசல்லாம் நல்லாயிருக்கும். பிரதர் ரேட் என்ன ரேட்டு கடா குட்டி? 11 ரூபா சொல்லுவீங்களா? சரி சரி சரி. இது கருப்பு பொட்டையா கடாவா? கடாதா. சரி சரி சரி. இல்லை ஒரே ரேட்டா? சரி சரி சரி. மாம்சம் வணக்கம். என்ன அன்னைக்கு சரக்கு கம்மியாக இருக்குது? சரக்கு விற்கலன்னா சேல்ஸ் கம்மியாக இருக்கோ? சரி சரி சரி. சரி 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 சரி. சரி சரி சரி. வீராசந்தத்தில் நம்ம செட்டு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுண்ணா. அந்த கோயில் பக்கத்தில் இருக்கு தெரியுமா? வீராசமுத்திரம் மெயின் ரோடு இருக்குல்ல, கோயில் இருக்காங்கன்னு ஒரு கோயில், அந்த கோயில் பக்கத்தில் செட்டு அடிச்சிருக்கு பாருங்க. ஆஹா, வடக்கோடி. ரோட்டுக்கு வடக்கோடி, ரோடை ஒட்டினாப்புல ஆற்றுக்கு தெக்கோடி. அந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மிஞ்சிருச்சு சரக்கு அங்கே கொண்டு வந்துருங்க. ரெடி? எவ்வளோ இருக்காவோ போட்டுடலாம். சரியா? ஏன்னா நம்மகிட்ட கிடக்கு 8-10 ஊட்டி கிடக்கு. அந்த குப்பை தொட்டி போட அதுக்கு கிழக்கோடி வடக்கோடி. அப்படியே இடத்துல மேற்கோடி வந்தீங்கன்னா அந்த பக்கம் மிஞ்சிச்சுன்னா அப்படியே வந்து போட்டு போயிருங்க. சரி 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 சரி. நம்மளுக்கு நிறைய கிடக்கிறதுனால தான் நான் வந்து 2 வாங்கிட்டு போகல. இதுக்கு முன்னே 2 கிடஞ்சி 2 வாங்கிட்டு போனேன். இப்போ நிறைய கிடக்கு, 2 வாங்கினாலும் பத்தாது, வாங்கினா நிறைய தான் வாங்கணும். ஆமாம், செட் அடிச்சாச்சு. இலுங்கெல்லாம் போடுறோம்ல, அது கிழக்கோடி. ஆமாம், ஆவடத்தில் மேக்கோடி. அது 1.5 லட்ச ரூபா செலவழிச்சு செட் அடித்து போட்டிருக்கு. அதனால இப்போ வந்து 8-10 கிடக்கு. அப்படிங்கிறனால நம்ம வந்து கம்மியாக வாங்கிட்டு போனால் பத்தாது, வாங்கினா நிறைய வாங்கணும். சரி சரி சரி. சரி சரி சரி. நான் போவையில் உங்கள் நம்பர் வாங்கிக்கிடுவேன். இன்னும் ரேட்டு முடிஞ்சு போகுது. செம்மறி நல்லா இருக்கு. இது எல்லாம் செம்மறி நாடு. இது செவலை கடை நல்லா இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு ஜம்முன்னு. அதுக்கு அடுத்து நிற்காது, நல்லா இருக்குங்க. வளர்ப்புக்கு நாடு தான். இது வெள்ளாடு. இது கடா பாருங்க, 2-3 கடா நல்லா போட்ஸாக இருக்குங்க, நல்லா பெருசாக இருக்குது சைஸு, நல்லா பிக் சைஸு. அந்த பொட்டுக்குட்டி, இந்த அடிக்கரிசல், அது வெளிச்சி. ஆமாம், பாருங்கள் 3மே வந்து நல்லா சைஸு, அன்சைஸு, பெரிய சைஸாக இருக்குது. பார்க்கறதுக்கு தோரணையாக இருக்குது. இதில் இந்த குட்டிலாம் பாருங்கள், இதெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா வளரும் இதெல்லாம். ஆமாம், வெளிச்சி கிராஸாக இருக்கும், வெளிச்சி நாடு கிராஸாக இருக்கும். நல்லா இருக்குது குட்டி, சூப்பராக இருக்குது. இது இந்த செவலெல்லாம் வந்து நல்லா அருமையான வளர்ப்புக்கு அருமையாக இருக்கும், நல்லா வளரும். எடுக்கையில் இந்த மாதிரி பிக் சைஸாக எடுத்தோம்னா கொஞ்சம் டக்குன்னு பெரிய கடாவாயிரும்.
இடுக்கையிலே பொடிச்சு எடுத்தோம்னா ஒரு 2-3 மாதம் கரண்டுக்கிட்டே தான் கிடக்கும். ஓகே மக்களே, பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.